Hi, welcome to Learn with Mithran. Today's topic is going to be Linux. நம்ம லினக்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு லினக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூ மே நோ தட் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ் எல்லாமே லினக்ஸில் தாங்க இருக்கும். சப்போஸ் விண்டோஸ் பேஸ்ட் சர்வர்ஸ் தான் இருக்குன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து விண்டோஸ்க்காக தான் தி ஆர் டெவலப்பிங் சம் ப்ராஜெக்ட். பட் ஆனால் விண்டோஸ்ன்றது லைசன்ஸ்ட். நீங்கள் உங்களோட பர்சனல் லேப்டாப்புக்கு நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் யூ ஹாவ் டு பை அண்ட் யூ ஹாவ் டு கெட் அ கீ, அப்போ தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இப்போ என் கம்பெனியில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கும்போது நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கீஸ் வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸாக ஐ கேன் மூவ் டு லைனக்ஸ். அப்போ நம்ம லைனக்ஸ் பேஸ்ட் ஒரு வர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் நம்ம ஃபைல் சிஸ்டம்னா என்ன அண்ட் பேசிக்கான டே டு டேயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ மல்டி பார்ட் சீரீஸ். நம்ம டிஃப்ரெண்ட் டேயில் நம்ம டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஆக கொஞ்சம் அட்வான்ஸ்டு நம்ம டெக்ஸ்ட் ப்ராசஸிங், நெட்வொர்க்கிங், யூசர் பெர்மிஷன்ஸ் இது எல்லாமே செப்பரேட்டாக நம்ம இந்த லினக்ஸ் A to Z வீடியோவில் we are going to look into it. So today's is going to be the foundation class and நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸுக்கு உங்களுக்கு ஒரு லினக்ஸ் பாக்ஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு லினக்ஸ் VM வேணும்னா ஐ வில் ஆட் அ லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் as well as in the quick links. நீங்கள் ஒரு VM எப்படி கிரியேட் பண்ணுறது AWS cloudல நீங்கள் அதை பார்த்து யூ கேன் கிரியேட் அ லினக்ஸ் virtual machine. And once that is ready, இன்னைக்கு கிளாஸோட நம்ம கமாண்ட்ஸ் எல்லாமே we can start practicing and we can start working with it. So I hope the agenda is clear for the day and let's get into the topics. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லினக்ஸ்ன்றது இட்ஸ் அ ஃபவுண்டேஷனல் டாபிக். நீங்கள் என்ன கான்செப்ட் டெவாப்ஸில் இருக்கட்டும் இல்லை ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போதும் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த மெஷின்ஸ் லினக்ஸாக இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு லினக்ஸ்னால் என்னன்னு ஒரு ஸ்மால் தியரிட்டிக்கல் பார்த்துட்டு லினக்ஸோட ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லினக்ஸ் பாக்ஸ் விச் இஸ் ஒரு லினக்ஸ் வர்ச்சுவல் மெஷின்லேருந்து நம்ம அதை கமாண்டை ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் 1, மீனிங் நமக்கு ஃபவுண்டேஷனல் பேசிக்ஸ் டாபிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை தாண்டி ஐம் கோனா ஆட் ஈவன் மல்டிபார்ட் சீரீஸ் வேர் டிபெண்டிங் ஆன் த டேஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கோ ஐ வில் பி கவரிங் இட் ஆன் த ஃபர்தர் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் பியூர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் கமாண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன், டெக்ஸ்ட் ப்ராசஸிங், நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் அண்ட் ப்ராசஸ், யூசர் பெர்மிஷன்ஸ் இதெல்லாமே we will be looking into the further videos. இன்னைக்கு ரொம்ப பேசிக்கான ரொம்ப ஈஸியான டாபிக் விச் இஸ் ரெப்பிட்டேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் உங்களோட பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அட்வான்ஸ் டாபிக்ஸ் போகும்போது இட் வில் பி யூஸ்ஃபுல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ ஹாவ் மேட் அ பிபிடி. ஸோ விச் இஸ் நம்ம இன்னைக்கு ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு டாபிக் வைஸ் நான் கரெக்டாக ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக மேட் அ பிபிடி. அண்ட் குவிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லெட்ஸ் ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் லினக்ஸ். அண்ட் நமக்கு இப்போ மாடர்ன் டேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆர் யூஸிங் விண்டோஸ். எல்லாமே நான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் கிளிக்கிங்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அவுட் தேர் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். சப்போ இந்த லினக்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு OS விச் வி ஆர் யூஸ் டு கம்யூனிகேட் வித் அவர் மிஷின். ஒரு குவிக்காக இங்கே இருக்கிற நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை யூ கேன் பாஸ் அண்ட் யூ கேன் ரீட் இட். குவிக்காக நம்ம ரன் டவுன் பண்ணணும் அப்படின்னா 1969 கென் தாம்பஸ் அண்ட் டெனிஸ் ரிச்சி of Bell Laboratories Unix operating system. அப்போ லினக்ஸுக்கு முன்னாடி they made something called as Unix and other next they have keep on upgrading it. ஸோ ஒரு நெக்ஸ்ட் சியில் ரைட் பண்ணாங்க, C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். தென் they keep on improving until the father of Linux who is Linus Torvald. ஸோ 1991 அவர் என்ன பண்ணார்னா he developed the Linux kernel. ஸோ இப்போ நான் OSன்றதை இப்போ நான் கர்னல் அப்படின்ற ஒரு டேர்மை புதுசாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ what is this Linux kernel அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு லைனக்ஸ் சிஸ்டமை நம்ம 3ஆக டிவைட் பண்ணலாம். ஸோ ஒன் இஸ் த ஹார்ட்வேர் வந்து வர்ச்சுவல் மிஷின், எங்கே நம்ம அந்த OS இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றது வர்ச்சுவல் மிஷின். இது நான் கிளவுட் AWS கிளவுட்லேருந்து நான் ஒரு EC2 மெஷின் கிரியேட் பண்ணி அதில் நான் அமேசான் லைனக்ஸ் ஃப்ளேவரை நான் எடுத்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைனக்ஸ் மிஷின் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நான் டேரெக்டாகவே நான் என்ன பண்ணேன்னா ஐ கேன் ரன் கமாண்ட்ஸ் அண்ட் ஐ கேன் ஒர்க் வித் இட். நீங்கள் சப்போஸ் எப்படி இதே ஒரு EC2 மெஷின் நீங்கள் புட்டியில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு லைனக்ஸ் மிஷின் ஆக்சஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா I'll put that link in the description. You can also get that from there. இப்போ நான் ஒரு லைனக்ஸ் மிஷின் என்கிட்ட இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் விச் இஸ் த ஃபிசிக்கல் VM வித்
நம்ம ஃபிசிக்கலாக இருக்கலாம், வர்ச்சுவலாகவும் இருக்கலாம். ஒரு ஹார்ட்வேரில் ஒரு CPU, ஒரு மெமரி, ஒரு சிஸ்டம் ரிசோர்ஸஸ் வச்சு எனக்கு என்னன்னா ஒரு ஹார்ட்வேர். ஆன் டாப் ஆஃப் தட் வி ஆர் யூசிங் சம்திங் கால்ட் அஸ் லைனக்ஸ் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா லினக்ஸ் இஸ் ஆக்சுவலி காயிண்ட் மிஸ்நாமினர். ஸோ அப்படின்னா என்னன்னா நீங்க லினக்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா இட்ஸ் ஆக்சுவலி வி ஆர் ரெப்ரசென்டிங் த லைனக்ஸ் கர்னலை தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது நம்ம லைனக்ஸ் கர்னலை தான் மீன் பண்றோம். ஏன்னா நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் லைனக்ஸ் இருக்கு. அப்போ அந்த பேஸ் கர்னல் அப்படின்றது தான். ஸோ கர்னல்ன்றதுனா இட்ஸ் அ கோர் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் மேனேஜஸ் த ஹார்ட்வேர் அண்ட் டெல்ஸ் யூ ஹவு டு இன்ட்ராக்ட் வித் த சிஸ்டம். அப்போ உங்க ஹார்ட்வேருக்கும் நீங்க யூஸ் பண்ற யூசர் இன்டர்ஃபேஸுக்கும் நடுவில் இருக்கிறவர் தான் லினக்ஸ் கர்னல். ஸோ நீங்க என்ன இன்புட் கொடுத்தாலும் அந்த ஹார்ட்வேர்ல ரைட் பண்றது, அங்கே டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம லைனக்ஸ் கர்னல் தான் பார்த்துக்க போறோம். User space is where users like yourself or myself will be interacting with the system, which is நம்ம இங்கே கமாண்ட்ஸ் அடிக்கிறோம், ls அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிக்கிறோம், இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா யூசர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு we are interacting with it. ஸோ அப்போ இந்த லைனக்ஸ் கர்னலை பேஸ் பண்ணி we have different flavors. டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் என்னன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்னே சொல்லலாம். வாட் ஆர் தே அப்படின்னா நமக்கு நிறைய இருக்கு. ஸோ தீஸ் ஆர் சம் ஃபியூ ஃபேமஸ் லைனக்ஸ் ஃபிளேவர்ஸ். Ubuntu, Debian, CentOS, Amazon Linux and Fedora அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபிளேவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ ஸ்டில் கீப் ஆன் எவ்ரி டே there is a new flavors coming in தான். ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே காமனாக என்ன இருக்காங்கன்னா இந்த லைனக்ஸ் கர்னல். அப்போ Ubuntu எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை CentOSன்ற ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே லைனக்ஸ் கர்னல் தான் இருக்கு. Ubuntuலையும் CentOSலையும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ், பேக்கேஜ் மேனேஜர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அடிக்கிற கமாண்ட் எல்லா ஃப்ளேவர்லையும் சேம் தான். அடிக்கிற கமாண்ட்ஸ் இந்த சென்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல சிடி, எம்கேடிஐஆர், எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைனக்ஸ் கமாண்ட்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு கமாண்டுமே நமக்கு என்னன்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு கம்யூனிகேட் வித் யுவர் மெஷின் அண்ட் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வரப்போகுது. இப்போ நம்ம இந்த கமாண்ட்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, தேர் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் அ ஷெல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் பார்ன் அகெயின் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸில் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்டும் படிப்போம். ஸோ அப்போ ஷெல் ஸ்கிரிப்டிங்னா என்ன, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, இந்த பைத்தான், ஜாவா, C++, இந்த ஷெல்ஸ், பேஷ் ஷெல்லு, இதெல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் சொல்கிறாங்களே, இவங்களுக்குலாம் என்ன டிஃப்ரென்சஸ்ன்றது நம்ம ஒரு அட்வான்ஸ் டாப்பிக்காக நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் கடியில் வி வில் லேர்ன். பட் இப்போதைக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு கமாண்டும் லைனக்ஸில் நம்ம அடிக்க போகிற ஒவ்வொரு கமாண்டுமே அது எது வழியாக ஆக்சஸ் ஆகுதுன்னா இந்த பேஷ்ன்ற ஒரு ஷெல்லு தான் இந்த கமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணுதுங்க. ஸோ பேஷ்ன்றது ஃபேமஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் லைனக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வில் டிஃபால்ட் யூஸ் பேஷ். ஆனால் பேஷ் மாதிரியே நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. கான் ஷெல், ஜி ஷெல், TSXன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ் ஆல்சோ. பட் ஆனால் ஷெல்லுனா என்ன, அது நம்ம ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ன்ற டாப்பிக்கில் வி வில் லுக் இன்டு திஸ் ஃபியூச்சர். பட் ஷெல்லுன்றது ஒரு ப்ரோக்ராம், நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு கமாண்டும் இந்த பேஷ் ஷெல்லு தாங்க நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. சப்போ நார்மலாக நம்மளுக்கு என்னன்னா இப்படி டாலர் சிம்பிள் போட்டு இங்கே வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம வி வில் பி ஒரு லினக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். அண்ட் இதில் யூ வில் பி ரன்னிங் யுவர் கமாண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்கோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் எனக்கு வரும். அப்போ எக்கோன்றது ஒரு கமாண்டு. இந்த கமாண்டை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ணுறாங்கன்னா பேஷ்ன்ற ஒரு ப்ரோக்ராம், ஒரு சாஃப்ட்வேர் தான் உள்ளே ரன் பண்ணி எனக்கு இந்த கமாண்டை பார்ஸ் பண்ணி இதான் நீங்கள் அடித்ததுக்கான அவுட்புட் ஹலோ வேர்ல்டுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுக்குது. சப்போ நம்ம லினக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேசிக் கமாண்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு லேர்ன் அன் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். என்னன்னா நம்மளுக்கு லினக்ஸில் ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ ஃபைல் டைரக்டரி இந்த சென்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு இப்போ என்னோட மெஷின் நான் ஓப்பன் பண்ணேன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ சே என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு நான் இப்போது இந்த வீடியோ என்னோட வீடியோ வந்து ஐ எம் டேக்கிங் இட் ஆன் மை ஐஃபோன். ஸோ அது என்னோட மெஷினோட கனெக்ட் ஆயிருக்கனால ஆப்பிள் ஐஃபோன் காமிக்குது. அண்ட் எனக்கு D டிரைவ், C டிரைவ் அண்ட் கூகுள் டிரைவில் நான் சில டேட்டா வச்சிருக்கனால அதையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கனால இது எல்லாமே எனக்கு டிரைவ்ஸாக காமிக்குது. நான் எந்த டிரைவ் ஓப்பன் பண்ணாலும் உள்ள சில ஃபோல்டர்ஸ், சில டேட்டாலாம் இருக்கும். அப்போ உங்களுக்கு விண்டோஸில் C டிரைவ், D டிரைவ்ன்ற டிஃப்ரென்சஸ் எல்லாம் யூ ஹேவ் அன் ஐடியா. பட் இதை தாண்டி லெட்ஸ் சே
லினக்ஸில் எப்படி இதே மாதிரி இந்த டிரைவ் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம லினக்ஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாகவே எவ்ரி நமக்கு ஃபோல்டருமே ஒரு ரூட் ஃபோல்டர்னு சொல்லிட்டு இருக்கும். அது என்னன்னா ஸ்லாஷ். இப்போ நான் நெட்டில் போயிட்டு லினக்ஸ் ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் STRUCTUR நான் சர்ச் பண்ணி நான் இமேஜஸ் போனேன்னா எல்லா இமேஜஸ்லையும் காமனாக நம்மளுக்கு என்ன வரும்னா எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே ஸ்லாஷ் அப்படின்னு வருது. ஸோ அப்போ இந்த ஸ்லாஷ்ல இருந்து தான் எனக்கு என்ன வருதுன்னா சப் டைரக்டரிஸ் எல்லாமே வருது. அப்போ இந்த ஸ்லாஷ் அப்படின்றது தான் நம்மளுக்கு ரூட் டைரக்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ரூட்னே ஒரு ஃபோல்டர் செப்பரேட்டா இருக்கு. ஆனால் நம்மளுக்கு பேரண்ட் ஃபோல்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது இந்த ஸ்லாஷ் தாங்க. அந்த ஸ்லாஷுக்குள்ள தான் நம்மளுக்கு என்னன்னா ஸ்லாஷ் பின், ஸ்லாஷ் ETC, ஸ்லாஷ் ஹோம், ஸ்லாஷ் வேர்ன்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றும் செப்பரேட் ஃபோல்டர்ஸாக இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஃபர்ஸ்ட் ஃபியூ கமாண்ட்ஸ் என்னன்னா PWD which stands for present working directory. இப்போ நான் எங்க கரண்டா நான் எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம PWDன்னு ஒரு கமாண்ட் அடிக்கலாம். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க PWD அப்படின்றது முதல் கமாண்டா நான் ஸ்டார்ட் பண்றேங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த லினக்ஸ் கமாண்ட்ஸ். இது ப்ராசஸ் பண்ற ஒரு பேஷ். இப்போ நான் PWD கொடுத்தேன்னா இப்போ கரண்டா நான் எங்க இருக்கேன்னா ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல ஸ்லாஷ்ன்றது தான் ஸ்டார்ட். அதுல ஹோம்ன்ற ஃபோல்டர், அதுக்குள்ள EC2ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் இருக்கேன். அப்ப ஸ்லாஷ்குள்ள, ஹோம்குள்ள, EC2 இந்த 3 டைரக்டரிக்குள்ள தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ திஸ் இஸ் மை கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நீங்க ஒரு லினக்ஸ் மெஷின்குள்ள லாகின் பண்ண உடனேயே நீங்க உங்க யூசராக இதான் உங்களோட ஹோம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நவ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கூடவே CDன்னு ஒரு டைரக்டரி நம்ம லேர்ன் பண்ண போறோம் which stands for சேஞ்ச் டைரக்டரி. சேஞ்ச் டைரக்டரின்னு என்னன்னா எனக்கு ஒரு ஃபோல்டர் மாறு. ஏன்னா நம்மளுக்கு இங்க பட்டன் கிளிக்கிங்லாம் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நான் விண்டோஸ் மிஷின்னா என்ன பண்ணிடுவேன், நான் இங்க ஒரு C டிரைவ் நான் இப்படி ஓப்பன் பண்ணிக்குவேன். நான் இங்க பேக் வந்துட்டு நான் D டிரைவ் ஓப்பன் பண்ணிக்குவேன். நான் என்னோட ஆப்பிள் ஐஃபோன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்குவேன். என்னோட பிக்சர்ஸ், வீடியோஸ், டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐ கேன் கிளிக் அண்ட் ஐ கேன் ஓப்பன். ஆனா இங்க நம்மளுக்கு இங்க கிளிக் பண்றதுக்கு we don't have a UI, நமக்கு ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கிட்ட இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா கம்யூனிகேட் பண்ணி தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ PWDன்றது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அண்ட் நான் இப்போ கரண்ட்டாக இந்த டைரக்டரியில் இருக்கேன். வேற ஏதாவது ஒரு டைரக்டரி ஒரு ஃபோல்டருக்கு நான் ஸ்விட்ச் ஆகணும்னு நினச்சேன்னா அப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த CD அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வேற டைரக்டரிக்கு நம்ம சேஞ்ச் ஆக முடியுங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட பாத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு which stands for ஃபைல் பாத். ஃபைல் பாத்னா என்னன்னா இந்த ஸ்லாஷ் ஹோம் EC2 யூசர் இதுதான் நம்மளுக்கு ஃபைல் பாத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஸ்லாஷ்ல ஸ்டார்ட் ஆகி ஹோம்ன்ற ஒரு டைரக்டரிக்குள்ள EC2 யூசர்ன்ற டைரக்டரிக்குள்ள தான் இதான் ஃபைல் பாத். இதே மாதிரி என்னோட விண்டோஸ் மெஷின்லையுமே சரி, இப்போ நான் C டிரைவ் இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதில் நான் AMD நான் செலக்ட் பண்ணேன்னா இங்கே நம்மளுக்கு இப்படி ஒரு லைன் வருது. இதை அப்படியே கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நான் ஒரு நோட் பேட்ல நான் ஸ்டோர் பண்ணாலும் ஸோ இப்போ if I put it on a notepad, இதுதான் என்னோட ஃபைல் பாத் ஆஃப் மை விண்டோஸ் மிஷின். C டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்ற டைரக்டரியில் AMDன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள திஸ் இஸ் மை ஃபைல் பாத். ஸோ அப்போ இதே மாதிரியே எனக்கு என்னோட விண்டோஸ் மெஷின்லையும் சரி, ஸோ என்னோட லினக்ஸ் மெஷின்லையுமே எனக்கு ஃபைல் பாத் ஸ்லாஷ்ல ஹோம்ல EC2 யூசர். ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபைல் பாத்தை ரெண்டா பிரிக்கலாம் which is absolute path and relative path அப்படின்னு சொல்ற நம்ம என்ன பண்ணலாம்னா we can split it into two things. அது என்னங்க absolute path அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஸ்லாஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஸ்லாஷ் ஹோம், ஸ்லாஷ் மித்ரன், ஸ்லாஷ் டெஸ்க்டாப் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஸ்லாஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அது absolute path. ரிலேட்டிவ் பாத்ன்றது நீங்க கரண்டா எங்க இருக்கீங்களோ அங்க இருந்தே நீங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆன் பண்ணிக்கலாம், நேவிகேட் பண்ணிக்கலாம். இதை நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இந்த அப்சல்யூட் பாத் அண்ட் ரிலேட்டிவ் பாத் கூடவே நம்ம சில டைரக்டரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் CD. ஆனால் இன்னொரு கமாண்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா LS அப்படின்னு ஒரு கமாண்ட் லேர்ன் பண்ண போறோம். இது என்ன பண்ணுன்னா என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில என்னென்ன ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்றேன், LS அப்படின்னு கமாண்ட் அடிச்சேன். எனக்கு கண்டென்ட்னு ஒரு ப்ளூ கலர்லையும் myfile.txt சொல்லிட்டு எனக்கு பிளாக் கலர்லையும் எனக்கு 2 ஃபைல் ஆல்ரெடி இருக்கு. இதை நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஜஸ்ட் சும்மா கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நாம கண்டென்ட் இருக்கு, myfile.txt இருக்கு. எனக்கு இந்த ஃபைலை பத்தின கொஞ்சம் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
ls-la அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். சாரி, ls-l. ஸோ ls-lன்னு கொடுத்தீங்கன்னா லாங் லிஸ்டிங். எனக்கு என்னன்னா கொஞ்சம் டீடைல் இன்ஃபர்மேஷனாக காமிக்கும். இந்த ஃபைலோட ஓனர் யாருன்னா EC2 யூசர். இது வந்து ஒரு நார்மல் ஃபைல். அண்ட் இங்கே டீன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது ஒரு டைரக்டரி, அப்போ இது ஒரு ஃபோல்டர்னு அர்த்தம். அண்ட் இங்கே நம்மளுக்கு RWXன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே நம்ம செப்பரேட்டாக ஃபைல் பர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்ல நம்ம செப்பரேட் கிளாஸாக நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு ஐ ஹாவ் கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைரக்டரி இருக்கு. அப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் எப்படி போகிறது? ஸோ கண்டென்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் ஜஸ்ட் டைரக்டரிக்குள்ள நான் எப்படி போகிறதுனா அதுக்கு தான் நம்ம இந்த சிடின்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், சேஞ்ச் டைரக்டரி. இப்போ நான் அப்சல்யூட் பாத், ரிலேட்டிவ் பாத் ரெண்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இது ரெண்டுத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல அப்சல்யூட் பாத் அப்படின்னா என்னன்னா ஃபுல் பாத் நீங்க கொடுத்தீங்கன்னா அதான் அப்சல்யூட். அப்படின்னா என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி சிடி எங்க போனா ஸ்லாஷ் நம்மளுக்கு ஹோம் அப்படின்ற டைரக்டரிக்குள்ள HOME. நீங்க டேப் பட்டன் அமுக்குனாங்க HOMன்னு சொல்லி இல்லை ஹெச் அப்படின்னு டேப் உங்க கீபோர்டில் டேப் அமுக்குனீங்கன்னா ஆட்டோ ஃபில் பண்ணிடும் நீங்க ஃபாஸ்டா டைப் பண்றதுக்கு. ஸோ சிடி ஹோம், அதுல EC2 யூசர்ன்ற ஃபோல்டர்ல கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்கு மாறு. அப்போ நான் என்ன பண்றேன்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் EC2 யூசர் ஸ்லாஷ் கண்டென்ட், இதுக்கு சேஞ்ச் டைரக்டரின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு இங்க கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ மீனிங் இப்போ நான் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கமாண்டை கொடுத்தேன்னா ஹோம் EC2 யூசர் கண்டென்ட்ன்ற டைரக்டரிக்குள்ள தான் இருக்கீங்க அப்படின்னு வருது. அப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ள போறதுக்கு நான் சிடின்னு சொல்லிட்டு சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து அந்த ஃபோல்டரோட பாத் கொடுத்தேன்னா அதுக்குள்ள போயிடும். பட் ஆனா நம்ம இப்போ நான் ஒரு ஃபோல்டர்லேருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்போ சிடி டாட் டாட் அப்படின்னு 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா இட் டேக்ஸ் யூ டு த பேரண்ட் டைரக்டரி. என்னோட பேரண்ட் டைரக்டரினா யாரு? கண்டென்ட்டோட பேரண்ட் வந்து EC2 யூசர். EC2ஓட யூசர் பேரண்ட் யாருன்னா ஹோம். ஹோமோட பேரண்ட் யாருன்னா ஸ்லாஷ். அப்போ பேரண்ட்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஃபோல்டர் இருக்கோ இல்லை அந்த ஃபோல்டரை விட்டு வெளியில வந்துரு, அதுக்கு தான் நம்மளுக்கு சிடி 2 டாட் கொடுக்கும். நீங்க அப்படி கொடுக்கணும்னு இல்லாம நீங்க இப்படி கூட கொடுக்கலாம், சிடி ஸ்லாஷ் ஹோம் EC2 யூசருக்கு வந்துரு. அப்போ என்ன ஆயிரும்னா இந்த டைரக்டரிக்கு வந்துருச்சு, இப்போ நான் திருப்பி வெளியில வந்துட்டேன். ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஹோம் EC2 யூசர்னு ஃபுல் பார்த்து நான் கொடுத்துட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால தான் இப்போ நமக்கு என்ன பண்றோம்னா நம்ம ரிலேட்டிவ் பாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் பாத்னா என்னன்னா நீங்க இந்த கம்ப்ளீட் பாத்தை டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க சிடி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி எல்எஸ் கமாண்ட்ல நான் என்னோட ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைல் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எல்எஸ் வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணும். இதுல நான் கண்டென்ட்ன்ற டைரக்டரிக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். அப்போ சிடி நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஹோம் EC2 யூசர் கண்டென்ட்னு ஃபுல்லான அப்சல்யூட் பாத்து கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இது ஃபுல்லாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி அந்த ஃபோல்டரில் தான் இருக்கேன். என்னது EC2 யூசர் ஃபோல்டரில் அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்கு. அப்போ நான் டேரெக்டாகவே இப்படி கண்டென்ட்னு டைப் பண்ணலாம். இப்படி டைப் பண்ணனா எனக்கு டேரெக்டாக என்ன ஆகும்னா இந்த கண்டென்ட்ஸ்ன்ற டைரக்டரிக்குள்ளே போயிடும். நீங்கள் ஃபுல் பாத் கொடுக்காம ரிலேட்டிவ் பாத்தாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடுத்து யூ கேன் கெட் இன்சைட் யோர் டைரக்டரி. ஸோ நவ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அப்சல்யூட் பாத்னா என்ன, ரிலேட்டிவ் பாத்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் திருப்பி என்னோட ஃபோல்டர் பேரண்ட் ஃபோல்டருக்கு நான் வரணும், மீனிங் நான் கண்டென்ட்ல இருந்து மறுபடியும் EC2 யூசருக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சிடி டாட் டாட் நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஃபுல் பாத் கொடுத்தா EC2 பாத்து, அதுக்கு பதில் 2 டாட் கொடுத்தா இட் வில் ஜம்ப் பேக் டு மை பேரண்ட் ஃபோல்டர். அப்போ டாட் டாட்ன்றது பேரண்ட் ஃபோல்டருக்கு ஜம்ப் பண்ணிடும். ஸோ இப்போ வெறும் ஒரு டாட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ லைனக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாட்ன்றதுக்கு மீனிங் உங்களோட கரண்ட் டைரக்டரி. நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்களோ அதை டாட்னு சொல்லுவாங்க. 2 டாட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டருக்கு முந்தின பேரண்ட் ஃபோல்டரை நமக்கு 2 டாட்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லைனக்ஸில் எல்லாருக்குமே ஒரு ஹோம் டைரக்டரின்னு இருக்கும். ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ஹோம் டைரக்டரி. அது என்னன்னா ஸ்லாஷ் ஹோம் உங்களோட யூசர் பேர். இப்போ ஸ்லாஷ் மித்ரன் ஸ்லாஷ் EC2 யூசர் ஸ்லாஷ் உபுண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூசர் இதில் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹோம் பாத் கொடுத்துருவாங்க. அப்போ நான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்டரியில் இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் சிடி இப்போ நான் கரண்ட்டாக எங்கே இருக்கேன்னு பாருங்க, ஹோம் EC2 யூசரில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிடி டாட் டாட் ஒரு ஃபோல்டர் பின்னாடி வரேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஹோம், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பாருங்க, விச் இஸ் ஹோம்ன்ற டைரக்டரியில் இருக்கேன். இப்போ திருப்பி சிடி டாட் டாட்னு கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹோம்ல இருந்து திருப்பி வெளியில வந்து இந்த ஸ்லாஷுக்கே வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்லாஷ்ல எல்எஸ் கமாண்ட் கொடுத்தனா
எனக்கு எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே என்னன்னா லினக்ஸோட சிஸ்டம் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ அதனால தான் நான் டயக்ராம்லையுமே லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்னு போடும்போது எக்கச்சக்கமான பெரிய அவுட்புட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம இவ்வளோ நேரமாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் இதில் மறுபடியும் சிடி டாட் டாட்னு கொடுத்தா வெளியில் ஸ்லாஷும் தாண்டி வெளியில் வருமா? பேரண்ட் டைரக்டரி ஏதாவது இருக்கானா? கிடையாது. இப்போ என்னோட பேரண்ட் டைரக்டரின்றதே ஸ்லாஷ் தான் லினக்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இதிலேருந்து நான் இப்போ ஸ்லாஷில் இருக்கேன். என்னோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக கமாண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமாண்டே CLEA இது என்ன பண்ணுன்னா இங்கே இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எம்டி பேஜில் போய் நின்றும். அப்போ எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் கரண்ட்டாக எங்கே இருக்கேன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் ஸ்லாஷ்ன்ற பாத்தில் நான் இப்போ ப்ரெசென்ட்டாக நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது திஸ் இஸ் மை ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஹோம் டைரக்டரிக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்போது நம்மளுக்கு இங்கே டில்டு சிம்பிள். ஸோ இந்த டில்டு சிம்பிள் உங்களோட எஸ்கேப்புக்கு கீழே நார்மலாக உங்களோட இதில் இருக்கும். அண்ட் நீங்கள் டில் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கெட் இன் டு யோர் ஹோம் டைரக்டரி. அப்போ நானும் என்ன பண்ணுறேன், சிடி அந்த டில்டு சிம்பிள் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் சிடி இப்படி டில்டுன்னு கொடுத்தேன்னா விச் ஆக்சுவலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மை ஹோம் டைரக்டரி விச் இஸ் ஹோம் ஈஸி டு யூசர். அப்போ ஸ்லாஷ்லேருந்து ஜம்ப் பண்ணி எங்கே போயிடுச்சுன்னு பாருங்கள், ஹோம் ஈஸி டு யூசர். இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் இப்படி குட்டியாக இந்த டில்டு தான் காமிக்கும் உங்களோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம சிடி டாட் டாட்னா என்ன, சிடி டில் சிம்பிள்னா என்ன, அப்புறம் சிடி ஐஃபன்னு சொல்லிட்டு இருக்கு விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரீவியஸ் டைரக்டரி யூ ஆர் ஜஸ்ட் அட். அப்போ பேரண்ட் டைரக்டரிக்கும் ப்ரீவியஸ் டைரக்டரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பேரண்ட் டைரக்டரினா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகிறேன், ஒரு ஃபோல்டர் விட்டு வெளியில் வந்தால் அது பேரண்ட் டைரக்டரி. அந்த ஃபோல்டர் எதுக்குள்ளே இருக்கோ அது பேரண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன், ஸ்லாஷில் இருந்தேன். ஸ்லாஷ்லேருந்து ஜம்ப் பண்ணி நான் எங்கே வந்தேன், ஹோம் ஈஸி டு யூசருக்கு வந்தேன். அப்போ இதுக்கு முன்னாடி நான் எங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்தேனோ அதே இதுக்கு நான் திருப்பி போகணும்னு நினச்சேன்னா அப்போ ஐ கேன் யூஸ் சிடி மைனஸ். ஸோ ஓகே, ஸோ சிடி மைனஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா திருப்பி எங்கேருந்து ஜம்ப் பண்ணி போயிடுச்சு பாருங்க, இட் இஸ் வென்ட் டு மை இதுக்கு முன்னாடி நான் எந்த ஃபோல்டர் இருந்தனோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிடி கமாண்ட்னா என்ன, ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா என்ன, அண்ட் எல்எஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் எல்எஸ்ன்றது என்னன்னா லிஸ்ட் டைரக்டரிஸ். இதுலேயே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. என்னன்னா எல்எஸ் வெறும்னே எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் திருப்பி சிடின்னு கொடுத்துட்றேன் அண்ட் என்னோட ஹோம் டைரக்டரிக்கே போயிடுன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். நான் வெறும் எல்எஸ்ன்னு கொடுத்தா எனக்கு என்ன டைரக்டரி என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு வரும். LS-Lன்னு கொடுத்தா என்னோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட ஓனர்ஷிப் பெர்மிஷன்ஸ் எல்லாமே சேர்த்து வருதுங்க. இப்போ இதுவே LS-Aன்னு ஒன்று இருக்கு. A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல் த ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கும். அப்போ LS-Aன்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம், இங்கே நான் கண்டென்ட் அண்ட் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு 2 ஃபைல் இருக்கு. அண்ட் அது 2 தாண்டி எனக்கு நிறைய ஃபைல் அண்ட் ஃபோல்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரிமெம்பர் திஸ் ஒன் திங் விச் இஸ், நீங்கள் உங்களோட ஃபைலை டாட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லினக்ஸில் அது ஹிடன் ஃபைல் ஆயிடும். ஸோ எனிதிங் விச் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஹிடன் ஃபைல். ஸோ அப்போ அதனால இங்கே நிறைய ஹிடன் ஃபைல்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் செயின் பண்ணலாம், LS-L-A அப்படின்னு செயின் பண்ணிங்கன்னா நான் லாங் லிஸ்ட்லையும் காமி ஹிடன் ஃபைல்ஸையும் காமின்னு சொல்லிட்டு இப்படி செயின் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ன்றது எல்லாமே ஹிடன். அப்போ இந்த கண்டென்ட்ஸு மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இது 2 மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டில் காமிக்குது. அப்போ if I press LS-LA நீங்கள் 2 ஐஃபன் கொடுக்கணும்னு இல்லாமல் இப்படி கூட கொடுக்கலாம், சேம் எனக்கு அவுட்புட் வரும். இப்போ நான் வெறும்னே LS-Lன்னு கொடுத்தா ஹிடன் ஃபைல்ஸ்லாம் இல்லாமல் வெறும் எனக்கு கண்டென்ட் அண்ட் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி மட்டும்தான் வருது. அண்ட் இது கூடவே நமக்கு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரிகர்சிவ்லி லிஸ்ட் ஆல் டைரக்டரி கண்டென்ட்ஸு, ரிவர்ஸ் ஆர்டர் வைல் sorting அண்ட் சார்ட் பை மாடிஃபிகேஷன் டைம். அப்போ நான் இப்போ LS-R அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னா, இப்போது கண்டென்ட்டு மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி, கண்டென்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ ஆக்சுவலாக என்னன்னா, நான் ஒரு ஃபோல்டர் கண்டென்ட்னு வச்சுருக்கேன், அதுக்குள்ளே மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. நான் அந்த கண்டென்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போனாலுமே சரி அங்கேயும் அதே பேரில் நான் ஒரு மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு வச்சுருக்கேன். அப்படின்னா ஒரே பேரில் 2 ஃபைல் வச்சுருக்கேன். ஒன்று என்னோட ஹோம் ஈஸி டு யூசரில் இருக்குது, இன்னொன்று என்னோட ஹோம் ஈஸி டு யூசர் கண்டென்ட்ன்ற டைரக்டரிக்குள்ளேயுமே எனக்கு இப்படி ஒரு ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. அப்போ LS-Rனா என்னன்னா ரிகர்சிவாக
என்னோட கரண்ட் டைரக்டரி இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் காமி, ஆஸ் வெல் as ஒவ்வொரு டைரக்டரிக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்து காமி அப்படின்றது தான் இந்த ls கேபிட்டல் R நீங்க கொடுத்தீங்கன்னா ஆல் த ரிகர்சிவா உள்ள இருக்கிற டைரக்டரி கண்டென்ட்டும் காமிக்கும். இந்த ஸ்மால் ஆர் அண்ட் ஸ்மால் டீலாம் எல்லாமே எதுனா, எனக்கு இப்போ 100 ஃபைல்ஸ் இருக்குன்னா ரீசெண்டாக நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணோம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு என்னன்னா, நான் டவுன்லோட்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இங்கே டைப் மாத்திரனா டேட் மாடிஃபைடு அந்த மாதிரிலாம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ஃபைலை மேலே எடுத்துகிட்டு வந்து வையின்னு. அதே தாங்க அந்த ls கமாண்ட்லையுமே இட் இஸ் ஆல்சோ டிஸ்பிளேயிங் த சேம் திங். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 3 கமாண்ட்ஸ் விச் இஸ் சிடினா என்ன, பிடபிள்யூனா என்ன, ls என்னன்னு சொல்லிட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னும் ஒரு ஃபியூ சின்ன கமாண்ட்ஸ், டச்சு, ஃபைலு, கேட்டு, ஹிஸ்ட்ரி அண்ட் கிளியர். இந்த கமாண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு we are going to look into it. ஸோ டச்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும் ஆர் அந்த ஃபைலை டச்சும் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ மூவ் இன் டு மை பட்டி. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு, இப்போ கரண்ட்டாக எனக்கு எத்தனை ஃபைல் இருக்குன்னா, கண்டென்ட்ன்ற டைரக்டரிக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கு, நான் அதை விட்டு வெளியில் வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஹோம் EC2 யூசரில் myfile.txt அண்ட் கண்டென்ட்ன்ற ஒரு டைரக்டரி இருக்கிறது பார்க்கலாம். இல்லை நான் டச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டச்னா என்னன்னா, எனக்கு ஒரு ஃபைல் புதுசாக கிரியேட் பண்ணும். என்ன ஃபைல் என்ன பேர் வேணும்னா myfile2.txt அப்படின்னு நான் சொல்லிட்டு கிரியேட் பண்ணேன். இப்போ நான் ls கமாண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பார்க்கலாம்னா myfile2.txt 14:59 which is 2:59 PM. இப்போ நான் இப்போ இந்தியாவில் இருக்கிறனால ஸோ இட் இஸ் 20:29 which is 8:29. பட் ஆனால் 2:59 ஏன் காமிக்குது அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இப்போ இந்த சர்வர்ன்றது யூடிசி டைம் ஜோனில் அவன் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போது புதுசாக ஒரு டக்குன்னு ஒரு கமாண்டு விச் இஸ் டேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமோட கரண்ட் டேட் அண்ட் டைம் காமிக்கும் விச் இஸ் 3 o'clock ஆன் யூடிசி டைம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வருதுங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபைல் சிஸ்டம்லையுமே எனக்கு என்னன்னா யூடிசி டைம் பிரகாரம் எனக்கு இந்த டைமுக்கு இந்த ஃபைலர் யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்குது. அப்போ டச் கமாண்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ ஃபைல் நான் எதாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதை கிரியேட் பண்ணலாம். இப்போ லைனக்ஸில் நீங்கள் ஒரு ஃபைலுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா myfile3, myfile1, myfile2.txtன்னு சொல்லிட்டு யூ கேன் கிரியேட் இட். டச் கமாண்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஃபைலை டச் பண்ணும் இந்த சென்ஸு அந்த ஃபைலோட டைம் மாடிஃபைடு டைமாக மாறிடும். அப்படின்னா என்னன்னா இப்போ நான் 2:59க்கு நான் myfile2.txt நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 3:1 ஆயிடுச்சு. நான் டச் கமாண்டில் போயிட்டு myfile2.txt நான் மறுபடியும் டச் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம் எனக்கு அந்த myfile2.txtயோட டைம் மாறிடுச்சு. அப்படின்னா என்னன்னா இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணியிருக்காங்க யாரோ. டச்னா என்னன்னா அந்த ஃபைலை தொடுறது, புதுசாக ஒரு ஃபைல் இல்லாத ஃபைலை கிரியேட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த ஃபைலை டச் பண்ணி மாடிஃபை பண்ணி அதோட டைமை மாடிஃபை பண்ணுறதுக்கு யாரோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக யூ கேன் யூஸ் அ டச் கமாண்ட். ஸோ இப்போது அதே மாதிரியே ஃபைல்னு ஒரு கமாண்ட் இருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த ஃபைல் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ஆர் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ கேன் ஆல்சோ யூஸ் அ ஃபைல் கமாண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் கமாண்ட் நான் யூஸ் பண்ணி அந்த ஃபைலோட நேம் நான் கொடுப்பேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் அப்படின்ற கமாண்ட் போட்டு myfile3.txt வெறும் myfile3 தான் நான் என்டர் கொடுத்தேன்னா இந்த ஃபைல் எம்டி. இப்போ இதுவே myfile.txtன்றதுல நான் கிரியேட் பண்ண ஃபைல் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது என்னன்னா இட்ஸ் ASCII டெக்ஸ்ட் வித் வெரி லாங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது ஒரு ஃபைலோட இன்ஃபர்மேஷன் அதோட டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபைலுன்ற கமாண்டை யூஸ் பண்ணி யூ கேன் மென்ஷன் தட் ஃபைல் நேம், இட் வில் கிவ் யூ அன் இன்ஃபர்மேஷன் அபவுட் அந்த ஃபைலுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை தாண்டி எனக்கு என்னோட ஃபைலோட கண்டென்ட்டையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போது யூ கேன் யூஸ் கேட் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா ஒரு myfile.3 வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே எந்த டேட்டாவுமே எல்லாம் எம்டியாக இருக்குது. ஆனால் myfile.txtன்றது அதுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டா இருக்குது. அதனால தான் எனக்கு இங்கே வித் வெரி லாங் லைன்ஸ்ன்னு வருதுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு கேட் கமாண்டில் myfile1 ஆர் myfile.txt, ஸோ அதுதான் கரெக்டான நேம். இப்போ நான் கேட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஏதோ ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வருது. ஆக்சுவலாக நான் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலுக்குள்ளே ஐ வாஸ் மெடலிங் வித் இட். அப்போது ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபைலில் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன்.
ஸோ அதனால தான் கேட்ன்ற கமாண்டில் இந்த ஃபைலை கொடுத்தனா இதுதான் இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது. திருப்பி கேட் கமாண்டில் myfile 3 டாட் இல்லை myfile 2 டாட் txtன்னு கொடுத்தனா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டுமே இல்லை. ஏன்னா நீங்கள் எல்எஸ் கமாண்ட் போடும்போதே நீங்கள் பார்க்கலாம் myfile 3 அண்ட் myfile 2 டாட் txt உள்ள இருக்கிற கண்டென்ட் 0 ஒன்றுமே இல்லை. ஆனால் myfile டாட் txtக்குள்ள கண்டென்ட் இருக்கு. இதெல்லாம் பைட்ஸ்னா என்னன்னா உள்ள எவ்வளோ டேட்டா இருக்குன்றது பார்க்கறதுக்காக நம்ம பைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நவ் catன்ற command it's used to get the content of your files. இப்போ அது கூடவே நமக்கு என்னன்னா history and clearன்ற கமாண்ட் நம்ம ஆல்ரெடி clear யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஹிஸ்ட்ரின்ற கமாண்ட் என்னது? இதெல்லாம் குட்டி குட்டி கமாண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. இதெல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே யோர் லைனக்ஸ் கான்செப்ட் ஷுட் பி டன். ஸோ ரொம்ப ஃபேன்சி, ரொம்ப கஷ்டம், லைனக்ஸ்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா இல்லை. வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் யூ ஷுட் நாட் பி ஃபர்கெட்டிங் இட். ஏன்னா நம்ம மைண்டில் அது புரிஞ்சிடும். நீங்கள் மறக்கணும்னு நினச்சாலும் அது மறக்க முடியாது. என்ன டைம் போக போக அந்த கமாண்ட் வேணா உங்களுக்கு மறக்கும், ஆனால் திருப்பி அதை ரிவைஸ் பண்ணோன்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் பேக். ஏன்னா அந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. சப்போ ஹிஸ்ட்ரின்ற கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கமாண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். சிடி, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, எல்எஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அடிச்சேன்னா இது வரைக்கும் நான் அடிச்சிருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே எல்லாத்தையுமே எனக்கு ஹிஸ்ட்ரியாக சொல்லிட்டு காமிக்குது. அப்போ இவ்வளோ பெரிய அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர்ன்ற கமாண்ட். அப்போ நம்ம சின்ன சின்ன டாபிக்ஸ் வச்சு டச்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபைலை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கேட்ன்றது ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு, ஹிஸ்ட்ரி டு சி ஆல் த கமாண்ட்ஸ் அண்ட் கிளியர் டு கிளியர் அப் த ஸ்பேஸ். அண்ட் எனக்கு இப்படி ஒரு எம்டியாக ஒரு என்னோட குட்டி ஷெல் வந்து கிளியர் ஆகணும். ஸோ தட் ஐ கேன் ரன் நியூ கமாண்ட்ஸ்ன்றதுக்காக ஐ கேன் யூஸ் கிளியர். ஆனால் ஹிஸ்ட்ரியில் நான் அடிச்சிருக்க கமாண்ட்ஸும் இருக்கும். கிளியர்ன்ற அடிச்சிருக்க கமாண்டும் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஜஸ்ட் என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸை தான் எனக்கு என்ன பண்ணுதுன்னா கிளியர் பண்ணிட்டு ஃப்ரீ பண்ணி கொடுக்குது. இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, லெஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை லெஸ்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லெஸ் இஸ் மோர் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ரொம்ப பெரிய ஃபைல் இருக்கு. ஒரு ஒரு 26-25 பேஜஸ் கொண்ட ஒரு ரொம்ப பெரிய ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இப்படி கேட் கமாண்டை கொடுத்து என்னோட ஃபைல் நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா myfile டாட் txt எனக்கு அந்த பேஜ் பெரிய அவுட்புட்டாக வரும். அஸ்யூமிங் இட்ஸ் அ பிக் அவுட்புட்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ பெரிய அவுட்புட்டை நான் கேட் கமாண்ட் கொடுத்து நான் பார்க்க முடியாது. அப்போ லெஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. லெஸ்ன்ற கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லெஸ்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் நேவிகேட் த்ரூ த ஃபைல். எப்படி? அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே லெஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி myfile டாட் txt நான் என்டர் அடிக்கிறேன். எனக்கு இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, கியூன்னு கொடுத்தீங்கன்னா லெஸ்ஸை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. இந்த லெஸ்ன்றது ஒரு இன்ட்ராக்டிவ் மோடு மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த இன்ட்ராக்டிவ் மோடில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கம்யூனிகேட் வித் யோர் கம்யூனிகேட் இன் த சென்ஸ் யூ கேன் லைக் உங்களோட ஒரு எடிட்டர் மாதிரி ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபைல் பார்க்கலாம். அப்போ கியூன்றது என்னன்னா எனக்கு அந்த ஃபைல் வந்துடும். அப்போ இங்கே சில கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. ஜி அப்படின்னு என்னன்னா மூவ் டு த பிகினிங் ஆஃப் த ஃபைல். இப்போ நான் வெறும் ஸ்மால் லெட்டரில் என் கீபோர்டில் இப்போ நான் ஜி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணேன்னா மேலே பிகினிங் ஆஃப் த ஃபைல் மேலே வந்துடும். கேபிட்டல் ஜின்னு கொடுத்தனா கீழே வந்துருச்சு. எண்டு ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னன்னா நான் இப்படி மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரியே நான் ஏதாவது ஒரு ஃபைலை நான் இல்லை ஒரு வார்த்தையை நான் சர்ச் பண்ணணும், அந்த வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆகு, இல்லை சாப்டர் 2ன்னு ஒன்று சர்ச் பண்ணணும், சாப்டர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகு அப்படின்ற போது கீழே பார்த்தீங்கன்னா எண்டுன்னு இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்லாஷ்ன்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், CHUNK அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா சங்க்ன்ற வார்த்தை எங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைலில் ஆரோ கீஸும் யூஸ் பண்ணலாம். பேஜ் அப் ஆர் டவுன் ஆர் ஆரோ கீஸ். ஸோ பேஜ் அப் அண்ட் டவுன் ஆர் ஆரோ கீஸ் அப் அண்ட் டவுன் கொடுத்தா கூட மேலேயும் கீழே நீங்கள் நேவிகேட் பண்ண முடியும். அப்போ சங்க்ன்ற வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே போய் நின்றுச்சு. சப்போ நான் இதுவே இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு வார்த்தை நான் பேஜ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா எங்கே பேஜ்ன்ற வார்த்தை இருக்கோ முதல்ல எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நிற்குது. அப்போ லெஸ்ன்றது எதுக்குன்னா, ஒரு ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னா லெஸ்ன்றது என்னன்னா அது ஆக்சுவலாக அந்த மோரை லெஸ் ஆக்கும். விச் இஸ் நீங்கள் அந்த அவ்வளோ பெரிய ஃபைலை லெஸ்ன்ற மோடில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபைலை படிக்கலாம், பார்ஸ் பண்ணலாம். அதுக்காக யூ கேன் யூஸ் லெஸ். நான் வெறும் கியூ அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த அந்த திருப்பி எனக்கு இன்ட்ராக்டிவ் என்னோட கமாண்ட்ஸ் அடிப்பேன் பார்த்தீங்களா, கேட்டுன்னு இந்த மாதிரி என்னோட பேஷுக்கே வந்துடுது. ஸோ இப்போது லெஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் லெஸ்ஸை பற்றி எனக்கு இன்னும் நீங்கள் ஜி சொன்னீங்க, கேபிட்டல் ஜி சொன்னீங்க, ஆனால் இதை தாண்டினா நிறையா இருக்கா. அப்போ அதுக்கு ஹெச்னு ஒன்று இருக்கு. இஃப் யூ நீட் லிட்டில் ஹெல்ப் டு நோ ஹவு டு யூஸ் லெஸ்னா நீங்கள் ஹெச் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னா லெஸ் கமாண்டை நான் யூஸ் பண்ணி
இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கமாண்ட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும்னா உங்க கீபோர்டில் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணலாம். அப் ஆரோ கீ யூஸ் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன கமாண்ட்லாம் அடிச்சிங்களோ அது எல்லாமே காமிக்கும். டவுன் ஆரோனா டவுன் ரிட்டர்ன் வரும். அப்போ நான் ஏதாவது பழைய கமாண்ட் நான் இப்போ அடிக்கணும்னு நினச்சேன்னா அப் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் கமாண்டை போய் திருப்பி என்டர் அடிக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுது. இப்போ இதில் ஹெச்ன்னு அமுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சம்மரி ஆஃப் லெஸ் கமாண்ட்ஸ், ஷார்ட்கட்ஸு, லெஸ்ன்ற கமாண்ட் எப்படி எப்படிலாம் ஃபில்டர் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஜம்ப் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி லெஸ்ஸை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குது. நான் கியூன்னு கொடுத்தா ஹெல்ப் மோட்லேருந்து வெளியில் வந்துடும். மறுபடியும் கியூன்னு என்னோட கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணனா லெஸ்ஸை விட்டே வெளியில் வந்துடும். அப்போது லெஸ்ஸுன்றது எதுக்குன்னா ஒரு பெரிய லார்ஜ் ஃபைல் இருக்கும்போது அதை நீங்கள் பார்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் லெஸ்ஸுன்ற கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிபி அண்ட் ஒரு கமாண்ட். சிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காப்பி. அப்போ நான் ஒரு ஃபைலை ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு நான் காப்பி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா சிபின்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட் மீ கோ அண்ட் லேர்ன் சம் ஒரு ஃபைல் மேனிப்புலேஷன் கமாண்ட்ஸ். ஃபைல் எப்படி மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டர் எப்படி டிலீட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம அடுத்து லேர்ன் பண்ண போகிற கமாண்டு. சிபி, எம்வி, எம்கேடிஏஆர், ஆர்எம்டிஏஆர் அண்ட் ஆர்எம். இந்த 5 கமாண்ட். அகெயின் சிபி, எம்வி, mkdir, rmdir and rm என்ற கமாண்டை யூஸ் பண்ணி we are going to manipulate our folders and files. இப்போ cpன்ற கமாண்ட் என்ன, so what is it அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி என்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு, myfile.txt, myfile2.txt and myfile3 and contentன்ற ஒரு டைரக்டரிலாம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்கே நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கான டைரக்டரி என்னன்னா mkdir. ஸோ அப்போ mkdirன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், mkdir என்ன ஃபோல்டர்னா பேரே நியூ ஃபோல்டர் அப்படின்ற பேரில் இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா என்னோட கரண்ட் பாத் ஹோம் EC2 யூசரில் என்னோட கரண்ட் பாத்தில் நான் நியூ ஃபோல்டருன்ற பேரில் எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். நீங்களே பார்க்கலாம், நியூ ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் மீதி எல்லாமே எனக்கு 2 ஃபோல்டர் 3 ஃபைல் இருக்கு. என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா myfile.txt எனக்கு இந்த நியூ ஃபோல்டருக்குள்ள காப்பி பண்ணணும். ஸோ காப்பிக்கு சிபி கமாண்ட். இப்போ நான் முதல்ல ஒரு நியூ ஃபோல்டருக்குள்ள போய் காமிக்கிறேன். பாருங்க, உள்ள காலியா இருக்கு, எம்டியா இருக்கு, 0ன்னு வருது. ஸோ அப்போ நான் ஒரு ஃபோல்டர் பின்னாடி வந்துடுறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சிபி கமாண்ட். சிபி myfile.txt என்ன பண்ணிடுறேன்னா நியூ ஃபோல்டருக்கு மூவ் பண்ணி காப்பி பண்ணிடு. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபைலில் மொத்தமாக 2251 பைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. அது அப்படியே எனக்கு என்ன ஆகும்னா இப்போ நியூ ஃபோல்டருக்குள்ள போய் பார்க்குறேன், எனக்கு 311க்கு 2251 பைட்ஸ் ஆஃப் டேட்டா அப்படியே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நியூ ஃபைல் myfile.txtன்னு சொல்லிட்டு எனக்கு காப்பி ஆயிருக்கு. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ஒரு காப்பி ஆஃப் த ஃபைல் தான் கிரியேட் பண்ணும். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது கிடையாது, ஒரு காப்பி தான் நம்மளுக்கு பண்ணும். எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி ஆயிருக்கு. சூப்பர். ஸோ அப்போ நம்ம mkdir அண்ட் சிபின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே நம்மளுக்கு இப்போ லெட்டஸ் சே எனக்கு என்னோட .txtன்னு முடிகிற எல்லா ஃபைல்ஸையும் நான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், .txtன்ற முடிகிறதுல எல்லா ஃபைல்ஸையும் நான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போ நான் என்ன பண்ணலான்னா எனக்கு சிபி star.txt அப்படின்னு கொடுக்கலாம். ஸ்டார்ன்றது என்னன்னா வைல்டு கார்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அங்கே என்ன வார்த்தை வேணா இருக்கட்டும், அதை வச்சு .txt. இங்கே ஸ்டார்ன்னு கொடுக்கலாம், ப்ளஸ்ன்னு கொடுக்கலாம், சில டேர்ம்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் லினக்ஸ் வீடியோவில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு கான்செப்ட் நான் டீச் பண்ணுவேன். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸில் நீங்கள் இந்த ஸ்டாருக்கு மீனிங், கொஷின் மார்க் மீனிங், இது எல்லாமே நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லேர்ன் பண்ணுவோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல்லான டெக்ஸ்ட் மேனிப்புலேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், star.txt இதில் எனக்கு என்ன பண்ணுன்னா இப்போ நான் ஒரு அகெயின் நான் இப்போ என்னோட நியூ ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஸோ அப்போ ஆல்ரெடி நியூ ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கேன். சாரி, அந்த நியூ ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை நான் டெலீட் பண்ணுறேன். rm அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபைல் நேமை கொடுத்தா delete ஆயிரும். அப்போ rm is for remove. ஸோ rm என்ன பண்ணுன்னா அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் cd டாட் டாட்னு கொடுக்குறேன், என்னோட ஹோம் டைரக்டரிக்கு போயிட்டேன். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி கமாண்ட்
எனக்கு என்ன பண்ணுனா myfile.txt and myfile2.txt மீனிங் என்னென்ன ஃபைல்லாம் .txtல இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு நியூ ஃபோல்டருக்கு காப்பி பண்ணிடு. இப்போ நான் நியூ ஃபோல்டருக்குள்ள போனேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே பார்க்கலாம் எனக்கு 2 ஃபைல் வந்திருக்கணும். .txtல முடிகிற 2 ஃபைல் which is myfile.txtயும் myfile2.txt எனக்கு என்ன ஆயிரும்னா உள்ள வந்து. அப்போ இங்க star.excel star.log அந்த மாதிரி இங்க இந்த எக்ஸ்டென்ஷன்ல முடிகிற எந்த ஃபைலா இருந்தாலும் இங்க ஸ்டாருக்கு மீனிங் எனி ஃபைல், வைல்டு கார்டு என்ன ஃபைலா இருந்தாலும் எனக்கு நியூ ஃபோல்டர்ன்ற டைரக்டரியில மூவ் பண்ணிரு. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஸோ வி ஆர் காலிங் திஸ் ஆஸ் காப்பி கமாண்ட். இப்போ காப்பி கமாண்ட் ஓகே அண்ட் நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா மூவ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. எம்வி மூவ் கமாண்டுக்கு 2 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஒன்று நீங்க ஃபைல் பேரை எடிட் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் ஆஸ் ஒரு ஃபைலை ஒரு லொகேஷன் இன்னொரு லொகேஷனுக்கு மாத்திக்கலாம். ரெண்டுமே பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்றேன், நான் கரண்டா நியூ ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். ஃபோல்டர் பின்னாடி வந்துடுறேன். இங்க எனக்கு ஃபைல் இருக்கு. இப்போ இதுல எனக்கு என்னன்னா ப்ராப்பரா இல்லை. இங்க மை ஃபைல்னு இருக்கு. மை ஃபைல் 1.txt தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் என்ன பண்றேன், மை ஃபைல எனக்கு என்ன பண்ணுனா மை ஃபைல் 1.txt ரீநேம் பண்ணிரு. ஸோ இப்போ நான் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தா நீங்களே பார்க்கலாம், இந்த மை ஃபைல்னு இருக்கிறதுக்குள்ள கண்டென்ட் அதே தான் 2251. அதே கண்டென்ட்டை நான் இந்த ஃபைல் நாம் என்ன பண்றோம்னா ரீநேம் பண்றோம். பேரை மாற்றி myfile 1.txt மாத்திரு. அதே மாதிரி myfile 3 இருக்கு. இது எனக்கு என்ன பண்ணிடுனா mv myfile 3 myfile 3.txt ரீநேம் பண்ணிரு. அப்போ நான் கிளியர் பண்ணிட்டு எல்எஸ் கமாண்ட் கொடுத்தனா ப்ராப்பரா myfile 1 myfile 2 myfile 3.txt சொல்லிட்டு நீங்க கண்டென்ட் பார்க்கலாம். சப்போ திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஃபைல் கண்டென்ட்லாம் மீன்ஸ் ஒரு ஃபைல் எப்படி ரீநேம் பண்றதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரீநேம் பண்றது மட்டும் இல்லாம நான் மூவும் பண்ணணும்னு நினைக்கிறேன். மூவ்னா என்னன்னா இந்த ஃபைல் இங்கேருந்து கட் பண்ணி இந்த நியூ ஃபோல்டருக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் எப்படி போறது? முதல்ல நான் என்ன பண்றேன், நியூ ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஃபைல் இருக்கு. இந்த 2 ஃபைலையும் நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா டெலீட் பண்றதுக்கு rm அப்படின்ற கமாண்ட் கொடுத்து நான் ஃபைல் டெலீட் பண்ணலாம். ஆனா எனக்கு இப்போ என்கிட்ட இதுவே 50 ஃபைல் இருக்கு, 100 ஃபைல் இருக்குன்னா நான் ஒவ்வொரு ஃபைலா மென்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. myfile.txt அப்புறம் myfile2.txt அதே மாதிரி myfile3.txtன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு rm இந்த ஃபைலாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா இட்ஸ் டிஃபிகல்ட். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா வாட் யூ கேன் டு இஸ், ஸோ நீங்க cd டாட் ஒரு ஃபோல்டர் முன்னாடி வந்துட்டு எனக்கு இந்த நியூ ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்றேன், rm நியூ ஃபோல்டர்னு கொடுக்குறேன். இதை கொடுத்தீங்கன்னா எனக்கு நியூ ஃபோல்டர்ன்றது ஒரு டைரக்டரி, அதுக்குள்ள நான் இருக்கிறது ரீட் பண்ண முடியாது. அப்ப நீங்க -rன்னு ஒன்று ஃபிளாக் பண்ணும், விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிகர்சிவாக. எனக்கு ரிகர்சிவ்னா என்னன்னா ரெப்பிட்டேட்டிவாக எனக்கு இந்த நியூ ஃபோல்டருக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நியூ ஃபோல்டரே டெலீட் ஆயிருச்சு, ஆஸ் வெல் ஆஸ் அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டும் ஆப்வியஸா டெலீட் ஆயிருக்கும். அண்ட் லைனக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு திருப்பி வராது. இப்போ ஒரு குவிக் கொஸ்டின், rmன்னு ஒன்று இருக்கு, rmdirன்னு ஒன்று இருக்கு. ஸோ rமும் இருக்கு, ரிமூவ் டைரக்டரின்னு சொல்லிட்டு இருக்கு. ரெண்டுமே இட் ஹாஸ் த அபிலிட்டி டு ரிமூவ் அ டைரக்டரி. சப்போ நம்ம ரிமூவ் டைரக்டரி கமாண்ட்லயும் சரி rmலயும் சரி யூ கேன் டெலீட் அ ஃபோல்டர். சார் நம்ம ரிகர்சிவானா எனக்கு அந்த ஃபோல்டர்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கலாம். அகெயின் எனக்கு இப்போ கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள சில ஃபைல் இருக்கு அண்ட் இங்கே சில ஃபைல்ஸ் தான் இருக்கு. நான் புதுசாக என்ன பண்ணிக்கிறேன், mkdirல நான் என்ன பண்றேன்னா ஒரு நியூ ஃபோல்டர் என்னன்னா கேட் அப்படின்னு சும்மா ரேண்டமா ஒரு எனக்கு ஒரு மைண்ட்ல வந்த ஃபோல்டர் பேர்ல நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு இந்த 3 ஃபைலையுமே எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த கேட்டுக்குள்ள மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஸோ mvன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபைலை மூவும் பண்ணலாம். ரீநேம் மட்டும் இல்லை, யூ கேன் ஆல்சோ மூவ் இட். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஷன் 1 myfile1.txt myfile2.txt myfile3.txt இதெல்லாம் இன்புட்ஸ். எங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கேட்ன்ற டைரக்டரிக்குள்ள மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கமாண்ட் கொடுக்கலாம். ஆனா இப்போ இதுவே 10-15 ஃபைல் நிறைய இருக்குன்னா இப்படி ஒரு ஃபைலா மென்ஷன் பண்றதுக்கு பதில் நீங்க வைல்டு கார்டும் யூஸ் பண்ணலாம். வைல்டு கார்டுனா என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது, எனக்கு star.txt அப்படின்னா இங்க என்னென்ன txt ஃபைல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கேட்ன்ற டைரக்டரிக்கு மூவ் பண்ணிடு.
இப்போ நீங்களே பார்க்கலாம், எனக்கு இந்த 3 ஃபைலும் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போயிடுச்சுன்றதுக்கு மீனிங் என்னன்னா, என்னோட ஓகே. ஸோ கேட்ன்ற கமாண்டும் இருக்குது, கேட்ன்ற டைரக்டரியும் இருக்குது. ஓகே, ஸோ மை பேட், மை மிஸ்டேக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிடி கேட்ன்ற டைரக்டரிக்குள்ளே போயிடுறேன். இங்கே போய் எல்எஸ் கொடுத்தனா நீங்களே மை ஃபைல் 1, மை ஃபைல் 2, மை ஃபைல் 3ன்னு பார்க்கலாம். ஆனால் கேட்ன்ற டைரக்டரி பேர் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். நான் கேட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, டைரக்டரியும் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்வி. நீங்கள் ஒரு டைரக்டரியை கூட பேர் மாற்றிக்கலாம். அப்போது கேட்ன்ற டைரக்டரி பேரை இப்போ நான் டாக்னு மாற்றிட்டேன். இந்த டாக்ன்ற டைரக்டரிக்குள்ளே தான் எனக்கு என்னோட ஆல் த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அப்போது எம்வி கமாண்ட் என்ன பண்ணுன்னா, ரீநேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை இன்னொரு லொக்கேஷனுக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்ம -i அப்படின்னு ஒரு கான்செப்ட் காப்பி பண்ணும்போது -i அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். ஸோ ரிகர்சிவ் காப்பினா என்னன்னா, உள்ள இருக்கிற சப் ஃபோல்டர்ஸில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் வேற ஒரு லொக்கேஷன் காப்பி பண்ணுறதுக்கு ரிகர்சிவ் -rன்னு கொடுக்கலாம். நீங்கள் இதை டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நீங்கள் வேணும்னே ஒரு 4 ஃபைலை கிரியேட் பண்ணி இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி -rன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இன்னும் யூ வில் மெடில் வித் யுவர் லினக்ஸ் பாக்ஸ். நீங்கள் அந்த கமாண்டை டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ட்ரை பண்ணி நீங்கள் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈவன் பெட்டர். பட் இப்போ -i அப்படின்றது என்னன்னா, லெட் மீ டெல் யூ சம்திங். நான் என்ன பண்ணுறேன், ஒரு கான்செப்ட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ என்னன்னா, இப்போ நான் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி டாக்ல இருக்கேன். இதில் எனக்கு என்ன இருக்குன்னா, myfile1.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குங்க. ஸோ இப்போ அதே மாதிரியே எல்எஸ் ஹோம் EC2 யூசரில் கண்டென்ட்னு ஒரு டைரக்டரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, myfile.txtன்னு இருக்கு. ஓகே, அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், இங்கே இருந்துக்கிட்டேன் ஹோம் EC2 யூசர் கண்டென்ட் myfile.txtன்னு என்ன பண்ணிடுன்னா, எனக்கு ஹோம் EC2 யூசர் கண்டென்ட் myfile1.txtன்னு ரீநேம் பண்ணிடுன்னு நான் மாத்துறேன். அப்புறம் என்னன்னா, நான் இப்போ இருக்கிறது டாக் டைரக்டரி தான். ஆனால் இங்கேருந்தே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு myfile.txtன்ற பேரில் ஒரு ஃபைல் இருக்குது இந்த கண்டென்ட் டைரக்டரியில். அதை என்ன பண்ணிடுறேன்னா, myfile1ன்னு சொல்லிட்டு எனக்கு ரீநேம் பண்ணிடுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ நான் cd டாட் போட்டு cd கண்டென்ட்ஸ்ன்ற டைரக்டரி எல்எஸ் கமாண்ட் ஏதோ ரன் பண்ணிடுறேன். cd கண்டென்ட்ன்ற டைரக்டரிக்குள்ளே போய் பார்த்தேன்னா நீங்களே பார்க்கலாம் myfile1.txtன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, மூவ் கமாண்ட். ஸோ மூவ் அப்படின்றது என்னன்னா, எனக்கு என்னோட டேட்டாவை எனக்கு என்ன பண்ணிடுச்சு, எனக்கு மூவும் பண்ணிடுச்சு. ஸோ டேட்டா மூவ் பண்ணல, ஆக்சுவலி அந்த ஃபைலுக்குள்ளே ஆல்ரெடி கண்டென்ட் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன், 2251ன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணிடலாம், இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். டச் myfile1.txt. ஓகே, ஸோ இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், myfile myfile1.txt. ஓகே, ஸோ இப்போ நான் லெட் மீ டெல் யூ வாட் ஐம் கோயிங் டு டூ. டாக்ன்ற டைரக்டரியில் எனக்கு myfile1.txtன்னு இருக்கு, அதுக்குள்ள சில கண்டென்ட் இருக்குங்க. அதே மாதிரியே cd cd கண்டென்ட்ஸ்ன்ற டைரக்டரியில் என்கிட்ட அதே பேர்லேயே ஆனால் இப்போ டாக் ஃபோல்டருக்குள்ள myfile ஏதோ ஒரு சம் டேட்டா இருக்கு. இப்போ கண்டென்ட்ன்ற டைரக்டரியில் myfile-குள்ள ஏதோ ஒரு சம்திங் டேட்டாவே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், டேட்டாவை ரைட் பண்ணுறேன். இந்த கமாண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் தான். இது அட்வான்ஸ்னா நான் நெக்ஸ்ட் லினக்ஸ் வீடியோவில் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் ஃபைல் ப்ராசஸிங் எல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு எக்கோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஹலோ LearnWithMithran, ஹலோ ஃப்ரம் LearnWithMithran அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் எனக்கு என்ன பண்ணுறேன்னா, என்னோட myfile.txtல ரீடைரக்ட் பண்ணிடுறேன். அப்படின்னா என்னன்னா, இப்போ 0ன்ற இடத்துல 28ன்னு வந்துடுச்சு. மீனிங் என்னன்னா, என்னோட ஃபைலுக்குள்ள நான் கேட் கமாண்ட் போட்டு உள்ள ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா, ஹலோ ஃப்ரம் LearnWithMithran ஒரு டேட்டா இருக்கு. அப்போ கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். டாக்ன்ற டைரக்டரியில myfile1.txtன்ற பேர்ல ஒரு 10 லைன் இருக்கு. கண்டென்ட்ன்ற டைரக்டரியில myfile1.txtல ஒரே ஒரு லைன் இருக்கு. இப்போ இதுதான் நம்மளோட சினாரியோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காப்பி கமாண்ட் கொடுக்குறேன். காப்பி கமாண்ட் என்ன பண்றேன்னா, நான் என்னோட டாக் டைரக்டரியில போயிடுறேன். இங்கேருந்து நான் என்ன பண்றேன், காப்பி
மை ஃபைல் ஒன்னை காப்பி பண்ணேன். எங்கே போனால் நீ ஹோமில் EC2 யூசரில் என்னோட கண்டென்ட்ன்ற டைரக்டரிக்கு போயிரு அப்படின்னு நான் சொல்கிறேன். காப்பினா என்ன பண்ணும், ஒரு ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணும். ஆனால் நீங்கள் இப்போது விண்டோஸ் மெஷினில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நான் 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். 2 ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த ஃபோல்டர் நான் பின்னு வச்சுக்கிறேன். இந்த 2 ஃபோல்டருக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், நான் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு, பின்ற ஃபோல்டர்லையும் ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குங்க. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்ற ஃபோல்டர்லையும் ஒரு ஃபைல் இருக்கு, பின்ற ஃபோல்டர்லையும் ஒரு ஃபைல் இருக்கு, ரெண்டுமே ஒரே ஃபைல் தான், ஒரே பேர் தான், நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரே பேர் தான் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்குள்ள ஹலோன்னு ஒரு வார்த்தை எழுதி நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே இருக்கிறத காப்பி, இங்கே வந்து பேஸ்ட். ஆனால் பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகுமா பாருங்களேன், என்ன சொல்லுது, ஆல்ரெடி இதே பேரில் ஒரு ஃபைல் இருக்கு, நீங்கள் இந்த ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை நீங்கள் இந்த காப்பியை ஸ்கிப் பண்ணிடலாமா. ஸ்கிப்னா என்னன்னா எனக்கு காப்பியே நடக்காது, எனக்கு ஸ்கிப் ஆயிரும், அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும். ரீப்ளேஸ் என்னன்னா அந்த ஃபைல் இங்கே வந்துடும். அப்போ இங்கே ஒரு எஸ்ஆர் நோன்னு ஒன்று கேட்குதா, அதே தாங்க. இப்போ நம்ம இங்கே -i என்னன்னா ஒரு இன்புட் ப்ராம்ப்ட். -i கொடுக்காம நீங்கள் என்டர் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கிற ஃபைலை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஆனால் இப்போ இதுவே நான் இங்கே -iன்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன்னா எனக்கு டியூ வாண்ட் டு ஓவர் ரைட் அப்படின்னு ஒன்று கேட்குது. நோன்னு கொடுத்தேன்னா என்னோட கண்டென்ட் சிடி /cd/content cd content. ஸோ கண்டென்ட்குள்ள நான் myfile.txt ஓட டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா hello LearnWithMithran தான் இருக்கு. ஆனால் இதுவே காப்பி கமாண்டில் இப்போ நான் மறுபடியும் நான் வேற இடத்துல இருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கண்டென்ட்ன்ற பாத்தில் இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி கமாண்ட் -i /home EC2 user dogsன்ற டைரக்டரியில் myfile ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் எனக்கு என்ன பண்ணிடுனா என்னோட இப்போ கரண்ட் டைரக்டரிக்கு காப்பி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். டாட்ன்றது மீனிங் கரண்ட் டைரக்டரி. காப்பி பண்ண சொன்னால் ஓவர் ரைட் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா இதுக்கு முன்னாடி எல்எஸ் கமாண்ட் அடிக்கும்போது நீங்களே பார்க்கலாம் 28 இருக்கு. இப்போ எல்எஸ் கமாண்ட் கொடுத்தனா 2251 மீனிங் என்னோட அந்த ஒரு லார்ஜ் கண்டென்ட் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அது எனக்கு இங்கே ஓவர் ரைட் ஆகி வந்துருச்சு. அப்போ -iன்றது என்னன்னா ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா ஓவர் ரைட் பண்ணும், நீங்கள் சப்போஸ் நோன்னு கொடுத்தா ஓவர் ரைட் பண்ணாது. இந்த -i கொடுக்காம நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா மேண்டேட்டரி அது ஓவர் ரைட் தாங்க பண்ணும், உங்ககிட்ட எஸ்ஆர் நோலாம் கேட்காது, இட் வில் பி ஓவர் ரைட்டிங் தான். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் ஒரு காப்பி பண்ணும்போது ஒரு மூவ் பண்ணும்போதும் இந்த -i அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்புட் ப்ராம்ப்டில் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். -bன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு என்ன மீனிங், இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ -bன்றது என்னன்னா ஒரு பேக்கப் மாதிரி எடுக்கும். பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை டூயிங் திஸ். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ 2 ஃபோல்டருக்குள்ளேயும் ஒரே பேரில் 2 ஃபைல்ஸ் வச்சிருங்க, இல்லை 2-3 ஃபைல்ஸ் கூட இருக்குமே. இங்கே ஒரு 2 ஃபைல், இன்னொரு ஃபோல்டரில் 2 ஃபைல், ஒரே பேரில் 2 இடத்துலையும் 2 ஃபைல். ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒரு ஃபைலில் வேற கண்டென்ட், இன்னொரு ஃபைலில் வேற கண்டென்ட். ஒரு ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்க. -bன்ற கமாண்ட் கொடுத்தா அது என்ன பண்ணுது அப்படின்றத ட்ரை லுக்கிங் இன்டு இட். இல்லைனாலும் கூகுளில் போயிட்டு ரிசர்ச் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்தாலுமே இட்ஸ் பெனிஃபிட் தான், பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஷின்ஸ் விச் தே வில் பி ஆஸ்கிங் யூ. ஸோ அப்போ ட்ரை லுக்கிங் இட் அவுட், அந்த -b அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஹேவ் அ லுக் இன்டு இட். இஃப் யூ ஃபைண்ட் த ஆன்சர்னாலுமே you can comment it out in the videos and I will be looking into it and I'll be grading you whether you have given the right answer or wrong answer. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா காப்பினா என்ன, மூவ்னா என்ன, mkdirனா என்ன, rmdirனா என்ன அண்ட் rmன்ற கமாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்றேன், என்கிட்ட ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். cd டாட் என்கிட்ட 2 ஃபோல்டர் இருக்கு, ஒன்று கண்டென்ட் இருக்கு, ஒன்று டாங்குன்னு இருக்கு. rmdirன்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொடுக்குறாங்க, ரிமூவ் டைரக்டரி. இப்போ கண்டென்ட்டும் ரிமூவ் ஆகணும், அதுக்குள்ள இருக்க ஃபோல்டரும் ரிமூவ் ஆகணும், அப்படிதானே. ஆனால் எனக்கு என்ன சொல்லுதுன்னா டைரக்டரி நாட் எம்டி. அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ -f இல்லை, இப்போ ரிகர்சிவ், தட் வில் ஆல்சோ நாட் ஒர்க். Suppose rmdirல can I delete all the content status? I'm not sure.
நம்ம போய் அதை ரிசர்ச் பண்ணிடுவோம். ஸோ RMDIRன்ற கமாண்ட் மேன்னு சொல்லிட்டு இருக்கு. மேன்னா மேனுவல். ஸோ RMDIRோட மேனுவல் பற்றி பார்த்தீங்கன்னா RMDIRன்னு இருக்கும். அது கூடவே நம்மளுக்கு என்னன்னா என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கும். ஸோ பேரண்ட் ரிமூவ் பண்ணிடு, இக்னோர் ஃபெயில் ஆன் எம்டி அண்ட் verbose help and version. அப்போ RMDIR can only remove empty directories. ஓகே, ஸோ அப்போ RM கமாண்ட் போட்டால் தான் நீங்கள் folder as well as files ரிமூவ் பண்ண முடியும். அப்போ RMDIRல we don't have that option to delete the files as well as the directory. அப்போ இது empty directory remove பண்ணுறது தான். ஓகே, ஸோ I also understood or I also learned something new. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ RMDIR empty directoryக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்போ RM கமாண்டில் யூஸ் பண்ணி RM-R which is கண்டென்ட்னு டைரக்டரிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்னு டைரக்டரி delete பண்ணிடு, அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸையும் delete பண்ணிடு. ஸோ அப்போ RM and RMDIRோட டிஃப்ரென்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் அது கூடவே நம்ம we have learned everything. MKDIRலையுமே ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த -Pன்ற ஒரே ஒரு கான்செப்ட், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு MV, CP, MKDIR, RMDIR, RMன்ற கமாண்ட் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், let me teach you what is MKDIR stands for. ஸோ இப்போ MKDIR ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, MKDIR எனக்கு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணு, அதுக்குள்ள எனக்கு மேபி கார் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. ஓகே, ஸோ ஐ வாஸ் ப்ராசஸிங் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ MKDIRல நியூ ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் வேணும், அதுக்குள்ள கார்னு ஒரு ஃபோல்டர் வேணும். இப்படி கொடுத்தனா எனக்கு அலோவ் ஆகாது, ஒர்க் ஆகாது. அது என்ன நினச்சிக்கோன்னா, நியூ ஃபோல்டருக்குள்ளே நான் போய் காருன்னு மட்டும் தான் கிரியேட் பண்ணுன்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். நியூ ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டரே இல்லைன்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே சப் ஃபோல்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ யூ கேன் கிவ் திஸ் -P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நவ் வாட் இட் வில் டூ இஸ், இப்போ நான் கமாண்ட் காமிச்சேன்னா நியூ ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும், அதுக்குள்ள காருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டரும் இருக்கும். அப்போ மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் செயின் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது -Pன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் எந்த கமாண்ட் நான் இப்போ எப்படி நான் மேனுவல்னு சொல்லிட்டு எடுத்தனோ அதே மாதிரியே கேன் ஆல்சோ டூ MKDIR மேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேனுவல் ஓப்பன் ஆகும். அந்த மேனுவலில் யூ வில் கெட் MKDIRன்ற ஒரு கமாண்டு, அதுக்கு நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே மொத்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுன்னா, இட் வில் பி கிவிங் யூ ஆல் தட் இன்ஃபர்மேஷன். அது -2, -1. சாரி, அது வேற பேஜ், இதுதான் ஆக்சுவல் பேஜ். ஸோ இப்போ MKDIR அதில் -M, -P, -V, -Zன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அது எல்லாத்துக்குமே இங்கே இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ லினக்ஸ் மேனுவல்ன்றது தான் இந்த மேன்ன்ற கமாண்ட். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வியூ பேசிக் கமாண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபைனலாக ஃபைண்டுன்னு ஒரு கமாண்டு. ஃபைண்டுன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் ஒரு ஃபோல்டர் நான் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னன்னா, இப்போ டவுன்லோட்ஸ் இருக்குது, நான் சர்ச் டவுன்லோடுன்னு கொடுத்து நான் இங்கே ஏதாவது ஒரு டேர்ம் நான் கொடுத்தேன்னா, ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அந்த பேரில் என்னென்னலாம் இருக்கோ எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே புட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுன்னா எனக்கு புட்டின்ற பேரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் ஆனால் ஸ்டில் இந்த ரெஸ்யூம்ஸும் வருது. மேபி அந்த ரெஸ்யூம்குள்ளே அந்த டேர்ம் இருக்கலாம். ஸோ தட் மே ஆல்சோ பி அக்கரிங், அதனால தான் அது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அப்போ புட்டின்ற டேர்மில் நான் எனக்கு லாங் டைம் அகோ நான் எப்பப்பெல்லாம் புட்டி டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ சப் ஃபோல்டருக்குள்ளே இருந்தாலும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ டெம்ப்ஸ்குள்ளே நான் புட்டி வச்சுருக்கேன், அப்போது எனக்கு புட்டின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுது. அதே மாதிரியே எங்கிட்ட நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, நிறைய டைரக்டரிஸ் இருக்குது. அண்ட் அந்த நிறைய டைரக்டரிஸ் நிறைய ஃபோல்டர்ஸ்குள்ளே நான் ஒரு பர்டிகுலர் ஃபைலை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா ஃபைண்டுன்ற கமாண்ட். ஸோ ஃபைண்டோட சின்டாக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ ஃபைண்டுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபைண்ட் கமாண்ட் இன் லைனக்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணனாலே we will have multiple directories, so multiple results. ஸோ இதில் ஃபைண்ட் கமாண்ட் நான் கொடுத்தேன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இட் வில் டெல் தட் ஃபைண்ட் அப்படின்றதுல நீங்கள் ஒரு பாத், ஒரு ஆப்ஷன், ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அப்படி பார்த்துனா என்னன்னா, ஃபைண்டு எந்த பார்த்துனா என்னன்னா எந்த டைரக்டரியில் நீங்கள் சர்ச் பண்ண நினைக்கிறீங்க. இப்போ நான் என்னோட டவுன்லோட்ஸில் தான் நான் சர்ச் பண்ணேன், ஆனால் C டிரைவ் இருக்குது, D டிரைவ் இருக்குது, ஆனால் நான் அதிலலாம் சர்ச் பண்ணல, டவுன்லோட்ஸ்ன்ற டைரக்டரிக்குள்ளே நீங்கள் சர்ச் பண்ணேன். அப்போ அதுதான் எந்த பாத்தில் நீங்கள் சர்ச் பண்ணணும். ஆப்ஷன்ஸ்ன்றது என்னன்னா என்ன டைப். ஸோ Fன்றது ஃபைல், Dனா டைரக்டரி, அந்த மாதிரி நமக்கு என்னன்னா டைப் ஆஃப் த ஃபைல்.
ஸோ F ஃபார் ரெகுலர் ஃபைல்ஸ், D ஃபார் டைரக்டரிஸ், -typeன்னு கொடுத்து நீங்கள் FRDன்னு கொடுப்பீங்க. அது கூடவே சைஸ்ன்னு கொடுக்கலாம். சைஸ்னா என்னன்னா இந்த சைஸோட பெருசா இந்த சைஸோட சின்னதா அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு எப்போ கடைசியாக அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணாங்க அண்ட் நீங்கள் வேற ஏதாவது நீங்கள் பாஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம். சப்போ நம்மளுக்கு என்னன்னா ஃபைண்டுன்றது என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபைல் எனக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன வேணும்னா லெட் மீ கிளியர் மை ஸ்க்ரீன். என்கிட்ட என்ன இருக்குது, காருன்ற ஒரு டைரக்டரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் டச் myfile1.txt, myfile2.txt, myfile3.docx. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எல்லாம் டாக்எக்ஸில் இருக்கும். அதே மாதிரியே cd.mkdir எனக்கு இப்போ நான் கார் மாதிரியே பைக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த பைக்குன்ற ஃபோல்டருக்குள்ள நான் நியூ ஃபோல்டருக்குள்ள பைக்குன்னு ஒன்று இருக்கா. ஓகே ஃபைன். அந்த பைக்குன்ற ஃபோல்டரில் என்ன பண்ணுறேன், டச் மேபி சேம் எனக்கு myfile1.doc, myfile2.doc ஃபார்மேட்டு. அப்போ எங்கிட்ட நிறைய ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைரக்டரிஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், சிடின்னு கொடுத்து என்னோட ஹோம் பாத்துக்கு நான் போயிடுறேன், pwd. இப்போ என்கிட்ட நியூ ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது, டாக்னு இருக்குது. நியூ ஃபோல்டருக்குள்ள எனக்கு காரு பைக்குன்னு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ள சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அப்போ என்கிட்ட நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி டைரக்டரி ஸ்ட்ரக்சருக்குள்ள எனக்கு என்னென்ன docx அந்த ஃபார்மேட்டில் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் சொல்கிறேன். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைண்டுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் ஃபைண்டுன்ற கமாண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைண்டு டாட்னா என்னன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, இல்லைனா நீங்கள் ஹோம் ஈஸி டு யூஸ்ன்னு சொல்லலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன், -type அப்படின்னு நான் கொடுக்குறேன், Fன்னு கொடுக்கலாம். -nameல என்ன ஃபைல் நேம்னு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வெறும் நேம் மட்டும் அப்படின்னு கொடுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். -type -nameன்றது எல்லாமே ஆப்ஷன்ஸ். அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே பார்த்தோம். ஸோ -name -typeலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. -typeனா என்னன்னா எனக்கு இந்த ஃபைலோ டைரக்டரியாக தான் இருக்கணும். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், -name அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா star.docxல என்னென்னலாம் இருக்கோ ஃபைண்ட் பண்ணி கொடு. ஃபைண்டு கொடுத்தனா எனக்கு வந்துடுச்சு பாருங்க. ஹோம் ஈஸி டு யூசர் நியூ ஃபோல்டரில் காருக்குள்ள myfile3.docsன்னு இருக்கு, பைக்குக்குள்ள myfile1.docன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஃபைலை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஃபைண்டுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒரு டைரக்டரி ஃபைண்ட் பண்ணாலும் நீங்கள் ஃபைண்டுன்ற கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் இஸ் டு சர்ச் சம்திங் ஃப்ரம் யுவர் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரிஸ். அந்த ஃபைலோட நேம் தாங்க. உள்ளே இருக்கிற கண்டென்ட் சர்ச் பண்ணுறதுக்கு செப்பரேட் கமாண்டு grepன்னு ஒரு கமாண்ட், நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஃபைண்ட் வில் பி ஃபைண்டிங் யுவர் ஃபைல் ஆர் டைரக்டரி. ஃபைண்ட் என்னன்னு பார்த்தாச்சு. ஃபைனலாக லாஸ்ட் டாபிக்ஸ் ஃபார் த டே விச் இஸ் நம்ம ஹெல்ப்பு, மேனு, வாட்டஸ். இதெல்லாம் என்னன்னா நம்ம இப்போ மேனுன்னு சொல்லிட்டு நான் மேனுவல் ஓப்பன் பண்ணேன் பார்த்தீங்களா. மேனுவல்னா என்னன்னா லைனக்ஸில் ஒரு கமாண்டை பற்றி தெரிஞ்சுக்கிற மேனுவல். அப்போனா எனக்கு இப்போது ஃபைண்டுன்ற கமாண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். மேன் ஃபைண்டுன்னு கொடுத்தனா எனக்கு ஒரு பெருசாக ஒரு ஆப்ஷன் வரும். இது என்னன்னா நம்ம லெஸ்ன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. லெஸ் என்ன பண்ணும், ஒரு மோட் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக அவங்க பெரிய ஃபைலை படிக்கிறதுக்காக. அப்போ அதே மாதிரி இப்போ லெஸ் மோடு தான் ஓப்பன் ஆயிருக்கு. லெஸ்ட்டில் நான் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுறேன், கீழே வரேன் இதில் படிக்கிறதுக்காக. ஸோ என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே ஆப்ஷன்ஸ்ன்னு வந்தேன்னா -d -depth அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே காமிக்குது. அப்போது this stands for மேனுவல். மேனுவல் என்ன பண்ணுன்னா எனக்கு என்னோட ஃபைண்டுன்ற கமாண்டோட மொத்த மேனுவல் இன்ஃபர்மேஷனும் இதுலேருந்தே நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ க்யூன்னு கொடுத்தனா எனக்கு என்ன வந்துடும்னா பிட் பண்ணி வெளியில் வந்துடும். நான் சர்ச்சும் பண்ணலாம். என்ன சர்ச் பண்ணுறேன்னா எனக்கு டைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே சர்ச் பண்ணு அப்படின்னு கொடுத்தனா டைப்னு எங்கே இருக்கோ அங்கே தாவிடுச்சு. சப்போ எனக்கு டைப்னு சொல்லிட்டு எங்கெங்கே இருக்கோ அதுக்கு எனக்கு தாவறதுக்காக we can use type. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி என்டர் அடிக்கும் போதும் எனக்கு டைப்லாம் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும். க்யூன்னு கொடுத்தனா எனக்கு என்னோட மேனுவல்லேருந்து வெளியில் வந்துருச்சு. Q stands for quit. அப்போ என்ன கமாண்ட்னாலும் மேன் எல்எஸ்ன்னு கொடுத்தனா எல்எஸ் பற்றினா ஆல் த இன்ஃபர்மேஷன், க்யூன்னு கொடுத்தனா வெளியில் வந்துடும். ஸோ மேன் இஸ் ஃபார் மேனுவல், அந்த கமாண்டை பற்றி மேனுவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரியே ஹெல்ப்ன்ற கமாண்டும் இருக்குது, வாட்டஸ்ன்ற கமாண்டும் இருக்குது. வாட்டஸ்னா என்னன்னா, ஸோ இப்போ வாட் இஸ் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்தனா ஃபைண்டுன்றது இட்ஸ் ஃபார் சர்ச்சிங் டைரக்டரிஸ். வாட் இஸ் கேட்,
for printing the content from the file. What is ls? So list directory contents. What is ன்ற command same தான். It will show you what is the command stands for and what is it doing. ஒரு குட்டி லைன்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. மோஸ்ட்லி மேன்ன்றதை யூஸ் பண்ணி நீங்க அந்த ஃபுல் மேனுவல் அந்த கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக we have alias. alias அப்படின்றது என்ன பண்ணுன்னா, நான் ஒரு ஏலியஸ் செட் பண்றதுக்கு, ஏலியஸ்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட்னா என்னன்னா, நான் இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன பண்றேன், ls-la அப்படின்னு அடிக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா எனக்கு இப்படி வருது. இல்லை நான் வேற ஏதாவது சம்திங் ஏதோ ஏதோ பெரிய கமாண்ட் அடிக்கிறேன். ஸோ ls-la அப்படின்னு அடிக்கிறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ll அப்படின்னு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏலியஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏலியஸ் foo bar. ஆக்சுவலாக இது இந்த வேர்டே பெருசாக தான் இருக்குது. ls-la நான் டக்குன்னு அடிச்சிடலாம். பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏலியஸ் foo bar ls-la ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் வெறும்னே ஏலியஸ்ன்னு கொடுத்தேன்னா இங்கேயே சொல்லும் ஆல்ரெடி என்னென்ன ஏலியஸ்லாம் செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ன்னு ஒரு கமாண்டுக்கு ஆக்சுவலாக ஒரு ஏலியஸ் செட் ஆயிருக்கு, விச்ன்ற கமாண்டுக்கு ஒரு ஏலியஸ் செட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ நான் foo barன்னு செட் பண்ணியிருக்கேன். இந்த foo barன்றது என்ன எதுக்கு சமம்னா இந்த கமாண்டுக்கு சமம். அப்போ நான் ls-la அடிக்கிறதுக்கு பதில் இனிமேல் நான் foo barன்னு அடித்தாலுமே அதே அவுட்புட் தாங்க வரும். ஏலியஸ்னா என்னன்னா, நீங்கள் ஒரு பெரிய கமாண்ட் ஏதோ அடிக்கிறீங்க, ரிப்பீட்டேட்டிவாக அடிக்கிறீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஏலியஸ் ஒரு குட்டியாக ஒரு வேர்டுக்கு செட் பண்ணிருங்க. இப்போ இனிமேல் அந்த பெரிய கமாண்ட் அடிக்கிறதுக்கு பதில் அந்த குட்டி வேர்டு அடித்தாலே அந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு சமம். அப்போ அதுக்கு ஏலியஸ் நீங்கள் செட் பண்ணலாம். அந்த ஏலியஸை நீங்கள் அன்டூ பண்ணாலும் நீங்கள் நான் செட் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணணும்னா அன்ஏலியஸ் அப்படின்னு கொடுத்து foo bar அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அன்செட் ஆயிரும். அப்படின்னா இப்போ நான் வெறும் ஏலியஸ்ன்னு கொடுத்தேன்னா என்னென்ன இருக்குன்னு காமிக்கும், அதில் foo barன்னு சொல்லிட்டு வராது. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஏலியஸ் அண்ட் n-aliasன்ற கமாண்ட் நம்ம பார்த்தோம். அண்ட் இதை தாண்டி நம்மளுக்கு இப்போ நான் wrap up பண்ணுறதுக்கு ஃபைனல் கமாண்ட்ஸாக இந்த நான் லினக்ஸ் மிஷின் விட்டே நான் வெளியில் வரணும், இல்லை நான் அந்த யூசர்லேருந்து லாக் அவுட் பண்ணணும், இல்லை நான் ஷட் டவுன் பண்ணணும்னா we also have a command which is called as exit and logout. அப்போ நான் இப்போ என்னோட புட்டியிலேருந்து நான் எக்ஸிட்ன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா புட்டியே க்ளோஸ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோட மிஷின் வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துட்டேங்க. ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ட்ரோடக்டரி கமாண்ட்ஸ் நம்ம லைனக்ஸில் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இந்த அப்கமிங் வீடியோஸ் ஐ வில் teach you about text processings and network related topics and user permissions related topics எல்லாமே we will be discussing that out. So if you want to check out those videos also, you can definitely follow Learn with Mithran. Thanks for watching till the end. So I hope you liked our today's content. So நம்ம லினக்ஸோட பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். In the future I'm still going to add more content on Linux and shell scripting. Now as well as making long YouTube videos தாண்டி I'm also making shorts in the sense Instagram reels as well as YouTube shorts. Shortsல நம்ம என்ன கவர் பண்றோம்னா interview questions. I've already made a video on Amazonல EC2ன்ற ஒரு சர்வீஸ் பத்தின இன்ட்ரோ மேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அந்த டாப்பிக்ல என்னென்ன இன்டர்வியூ கொஷின்லாம் கேட்பாங்க, as well as இன்னைக்கு நம்ம பார்த்த லைனக்ஸ் கான்செப்ட்ஸ்ல என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே I'm putting it out separately as reels and shorts. So also do check out those things if you want to keep up to date on என்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு. Apart from this, let's say you like my content and if you want to visit me and meet me now, I'm working in Greens Technologies, Perbakkam. I'll put all the details in the description below. I'll also link in my number as well as my mail ID and as well as my Instagram channels, which you can use to reach out to me, or நீங்க நேர்லயே வந்து Greens Technology பெரும்பாக்கம்ல you can visit me as well for your career consultation or career guidance, or if you want to learn all these content from live in person. So I take classes on Monday, Wednesday and Friday morning 8 a.m. Greens Technology பெரும்பாக்கம்ல I take live classes. If you're interested, you can also come join over there, and you can also watch me live taking these topics. So if you like my today's content and if you're satisfied and if you want to share this content to your friends also, so do like, share and subscribe to Learn with Mithran.